தமிழக அரசியல் வரலாற்றில் 50 ஆண்டுகால திராவிட கட்சிகளினுடைய ஆதிக்கத்தையும் முறியடித்து புதிய சகாப்தத்தை படைத்திருக்கிறார் தளபதி விஜய். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது தமிழக வெற்றி கழகம் என்றுதான் குறிப்பிட முடியும். தற்பொழுது தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. அந்த வகையில் தளபதி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை பெற்றிருக்கிறார். ஆனால் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 10 ஆசனங்கள் தேவைப்படுகின்றன. தளபதி விஜயனுடைய நகர்வுகள் எவ்வாறாக அமைய போகின்றன, ஆட்சி பீடம் ஏறுவதற்கு எத்தகைய நகர்வுகளை அவர்கள் முன்னெடுக்க போகின்றார்கள் என்ற விவரத்தைத்தான் இந்த காணொலியின் வாயிலாக உங்களுக்கு வழங்கவிருக்கின்றோம். வெறும் சினிமா புகழை மாத்திரம் கருத்தில் கொள்ளாது அவருடைய கொள்கை பிரகடனத்தில் பல்வேறு விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். AI தொழில்நுட்பத்திற்கான அமைச்சு ஒன்றை உருவாக்குவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று அண்ணன் சீர் திட்டத்தின் ஊடாக பல்வேறு விடயங்களை முன்னெடுப்பதற்கான முன்மொழிவுகளை அவர் அந்த தேர்தல் கொள்கை பிரகடனத்தில் முன்மொழிந்திருந்தார். தமிழகத்தில் போதைப்பொருள் ஒழிப்புக்கான நகர்வுகளையும் முன்னெடுப்பதாகவும் அவர் உறுதியளித்திருந்தார். வலுவான ஒரு கொள்கை பிரகடனத்தின் ஊடாகத்தான் அவருடைய இந்த வெற்றியானது சாத்தியமாகி இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் விஜய் அலை வீசி இருக்கின்றது என்பதுதான் உறுதியாக இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய BS பாபு என்பவர் அந்த தொகுதியில் அவர்களை வீழ்த்தி சாதனை படைத்திருக்கின்றார் என்றுதான் குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது அனைவருடைய கேள்வியாகவும் இருப்பது விஜயனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக அமைய போகின்றது என்பதாகத்தான் இருக்கின்றது. ஏனெனில் ஆட்சி அமைப்பதற்கு அவர்களுக்கு 118 இடங்கள் தேவையாக இருக்கக்கூடிய பின்னணியில் அவர்கள் 108 இடங்களை பிடித்திருக்கின்றார்கள். ஆனால் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 10 இடங்கள் தேவையாக இருக்கின்றன. ஆகவே விஜய் தலைமையிலான அணியினர் சிறிய கட்சிகளோடு ஒன்றிணைந்து தொங்கு சட்டசபையை அமைப்பார்களா அல்லது ஒரு பலமான எதிரணியாக தங்களுடைய பயணத்தை தொடரப் போகின்றார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதற்கிடையில் அவருடைய ஆதரவாளர்களும் சரி, தொண்டர்களும் சரி, அவர்தான் முதலமைச்சர் என்று குறிப்பிட்டிருந்தாலுமே கூட இந்த கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் இப்பொழுது ஆரம்பமாகி தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதைத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் கடந்த 2025ஆம் ஆண்டிலேயே திமுகவுடன் ஆண்டுக்கான சட்டசபை தேர்தல் தொடர்பிலான பல்வேறு கலந்துரையாடல்களை திரைமறைவில் முன்னெடுத்திருக்கின்றார்கள். அந்த கலந்துரையாடல்களின் பொழுது கட்சியினுடைய தலைமைத்துவம் அதே போன்று முதலமைச்சர் வேட்பாளராக விஜயை நியமிப்பது மாத்திரமல்லாது பல தொகுதிகளை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையையும் கூட அவர்கள் விதித்திருக்கின்றார்கள். திமுக களம்பொருந்திய பல நீண்டகால ஒரு கட்சியாக இருந்ததால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த கோரிக்கையை நிராகரித்திருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்துதான் இரு கட்சிகளும் தனித்தனியாக போட்டியிடுவதற்கும் தேர்தல் பிரச்சார நகர்வுகளை முன்னெடுப்பதற்குமான நகர்வுகளை முன்னெடுத்திருந்தார்கள். அதிமுக மற்றும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க போவதில்லை என்று ஏற்கனவே தமிழக வெற்றி கழகமானது திட்டவட்டமாக அறிவித்திருந்தது. அதே போன்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் கூட 2026 அதாவது இவ்வருடம் மார்ச் மாதத்தில் விஜயுடன் எந்தவித கூட்டணியையும் தாம் அமைக்கப் போவதில்லை என்று அவரும் கூட திட்டவட்டமாக அறிவித்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இத்தகைய ஒரு பின்னணியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை எடுத்து நோக்கும் பொழுது தமிழக ஆளுநரிடம் இந்த ஆட்சி அமைப்பதற்கான நகர்வுகளை முன்னெடுப்பதற்காக 2 வார கால அவகாசத்தை கோரியிருக்கின்றார். இத்தகைய பின்னணியில் அரசியல் ஆய்வாளர்கள் இன்னும் ஒரு விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். தளபதி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் அரசியல் முதிர்ச்சியானவர்கள் பெரும்பாலும் குறைவாக காணப்படுகின்றமையின் விளைவாக ஏனைய கட்சிகளில் இருந்து, அதுவும் இத்தனை வருட கால ஆட்சியில் இருந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய முதிர்ச்சியான அரசியல்வாதிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு உள்வாங்கப்படுவதற்கான நகர்வுகளும் காணப்படுவதாகத்தான் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். சாதாரணமாக எடுத்து நோக்கும் பொழுது கட்சி தாவல் என்ற ஒரு விடயமானது ஆட்சி அமைக்கின்ற விடயத்தில் பெரும்பாலும் அனைத்து நாடுகளிலும் இடம்பெறுகின்ற ஒரு விடயமாகத்தான் காணப்படுகின்றது. ஆகவே இப்படியான ஒரு நிகழ்வு இந்த சட்டசபையில் ஆட்சி அமைக்கின்ற விடயத்திலும் கூட பதிவாக கூடும் என்றுதான் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள்.
இருக்கின்றார்கள். அந்த வகையில் ஒரு நடிகராக இருந்து அரசியலில் கால் தடம் பதித்திருக்கக்கூடிய விஜயினுடைய அரசியல் பயணமானது கோட்டையை நோக்கி நகருமா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய இந்த காணொலி பதிவிலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.